மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல ரகசிய தகவல்களையும், யாரும் இதுவரை சொல்லிராத பல அதிசய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா. மேடம், கடலில் தத்தளிக்கும் ஒரு கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் எப்படி வழிகாட்டுதோ அதுபோல வாழ்க்கையில தத்தளிக்கிற நிறைய பேருக்கு வாஸ்து தான் வழிகாட்டுது அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக வழிகாட்டுறது மட்டும் இல்லாம விஸ்வரூப வெற்றியையும் பெற்று தருது அப்படின்னு சொல்லலாம் மேடம். வாழ்க்கையில திடீர்னு நம்ம மேல போக முடியாது. படிப்படியா உயர்ற ஒரு உயர்வு தான் நிலையா நிலையானது. கண்டிப்பா அதுவும் நம்மளால அந்த வாழ்க்கையை சந்தோஷமாவும் வாழ முடியும். நிச்சயமா. இந்த மாதிரி படிப்படி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நினைவு வருது மேடம். அதாவது மாடிப்படிகளை பத்தி இந்த தடவை பேசலாம். வாழ்க்கையில படிப்படியா உயர்ற மாதிரி இந்த மாடிப்படிகள் நம்மளுடைய அந்த உயர்வுக்கு எப்படி உதவுது மேடம்? அது தெரியும். அதாவது சரியான திசையில் அமைக்கப்பட்டிருக்கிற படிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் உயரத்தை நீங்கள் ஏற்றுவதற்குண்டான ஏணிப்படிகளாக இருக்கிறது. அப்போ தவறான திசையில் படிகள் அமைக்கும் பொழுது அந்த திசை கெட்டு போய் அதற்குண்டான பலன்களை அந்த குடும்பம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ படிக்கட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் பொழுது தெற்கு மத்திய பகுதியிலும் மேற்கு மத்திய பகுதியிலையும் போடலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். ஆனால் திசை முறிவு அப்படிங்கிறது அங்கே ஏற்படும் பொழுது, அதாவது உதாரணத்திற்கு ஒரு சைட்டோட ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பும் பொழுது அந்த இடத்துல அந்த மத்திய பகுதி, அந்த சென்டர் அப்படிங்கிறது மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் நாங்கள் கரெக்டாக தான் படி போட்டிருக்கோம். தெற்கு மத்திய பகுதியில் தான் போட்டிருக்கோம், மேற்கு மத்தியத்தில் தான் போட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அவங்களோட வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுது அந்த படி அப்படிங்கிறது தவறான இடத்தில் அமைந்திருக்கிறதும், அதனால அந்த பிரச்சனைகள், அந்த திசை மாற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் பொழுது அந்த திசை தவறாக இருக்கும் பொழுது அந்த 22 டிகிரிக்குண்டான நல்ல பலன்கள் அந்த வீட்டுக்கு கிடைக்காம அங்கே பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற உண்மையை இப்போ வாஸ்து ஆராய்ச்சிக்காக நம்ம அப்பாயின்மெண்ட் போகிற இடங்களெல்லாம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் எப்படியெல்லாம் பாதிச்சுட்டு இருக்கு, எந்த விதத்தில் பாதிக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடுகிறது. திசை மாற்றம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்தால் கூட பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபடுகிறது. அப்போ இந்த வாஸ்து ஆராய்ச்சிக்காகவும் கன்சல்டிங்காகவும் டைரக்ட் விசிட் போகும் பொழுது இதையெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறம்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வடகிழக்கிலேயோ அல்லது வடக்கு மத்திய பகுதியிலையோ அல்லது வடமேற்கு உள்மூல படிக்கட்டுகளாகவோ படிக்கட்டு அமையும் போது அந்த இடத்துல நிறைய பொருளாதார தடைகளோ
முதல் ஆண் வாரிசு, முதல் பெண் வாரிசு, குடும்ப தலைவி, குடும்ப தலைவர் இவங்கெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், அதிக கடனும், தீராத நோய்களும், அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அந்த வீட்டோட வாஸ்து கொடுத்துருது. அப்போ அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக இடித்து சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் அழகாக அதுக்கு ரெமெடி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாத இடங்களில் இப்போ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க முடியுது வாஸ்து ஆராய்ச்சிக்கு போகும்பொழுது. ஏன்னா ஒரு வீடு, ஒரு மனை அப்படிங்கிறது ஆண், பெண், அழி அப்படிங்கிற 3 விதத்தில் அமைகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ஆண் வீட்டிற்குண்டான நபர்கள் அந்த வீட்டில் இருக்காங்களா, அந்த வீட்டில் வந்து ஆண்கள் குறைவாக இருந்து பெண்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அதற்குண்டான அந்த பலன்கள், அந்த வீட்டோட பலன் அப்படிங்கிறது அங்கே கிடைக்காம அங்கே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து எவ்வளோ நாள் காத்திருந்தாலுமே அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள பல முறை முயற்சித்தும் பல வழிபாடுகளை செய்தும் ஜோதிடத்தின் அடிப்படையில் நிறைய பரிகாரங்களை பண்ணினாலுமே கூட அந்த இடத்துல நல்ல ஒரு பதில் அப்படிங்கிறதும் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல கிடைக்காம அது வந்து அப்படியே அவங்களோட வாழ்க்கை தடையோடையே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும், மன வருத்தத்தோடையும், மன அழுத்தத்தோடையும், சோகத்தோடையுமே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பூமி கொடுத்துருது, இந்த வீடு கொடுத்துருது. அப்போ அந்த வீடு வந்து ஆண் வீடா பெண் வீடா அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம கவனித்து அதற்கு உண்டான மாற்றம் எப்படி பண்ணலாம். ஒரு இடத்துல வந்து வாஸ்து குறைகளை இப்போதைக்கு என்னால் சரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அங்கே வந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்த்துவது, ஒரு ஆண் நாயோ ஒரு பெண் நாயோ அந்த வீட்டோட திசைக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு ஆண் வீடா பெண் வீடாங்கிறத பொறுத்து அதற்குண்டான செல்ல பிராணிகள், அது ஆண் நாய், பெண் நாய் அல்லது ஆண் பூனை, பெண் பூனை, இந்த மாதிரி என்ன உயிரினங்களை அங்கே வந்து நம்ம வந்து வளர்த்தும் போது இந்த வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறத குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல பார்த்து அதையும் இப்போ மாற்றத்தை கொண்டு வரோம். அது போலவே அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரி ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிற்கும் தகுந்த மாதிரி இந்த மரங்களை புதியதாக தெற்கு மேற்கு பகுதிகளை வளர்த்த ஆரம்பிக்கும் பொழுதும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்த்தும் போதும் வாஸ்து பாதிப்புங்கிறத கொஞ்சம் குறைவாக எதிர்பார்க்கலாம். சரியான வாஸ்துப்படி அந்த வீட்டை அமைத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த வீடு தான் கொடுக்கணும், அந்த வீட்டோட எனர்ஜி தான் கொடுக்கணும், அந்த வீட்டோட எனர்ஜி தான் அந்த மன அழுத்தத்திலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளை இப்போ மேற்கொண்டு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடிகிறது. அது போலவே உடல் ஆரோக்கியத்திற்கு, செல்வ செழிப்பிற்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்தாலுமே கூட முழுமையான நிறைவான அறவாழ்வு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட மனசு தெளிவாக அமைதியாக ஒரு பொறுமையாக இருக்கிற போது தான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதே நமக்குள்ளே கிடைக்கும். அப்போ இதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது மலர் மருத்துவம். அப்போ அந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மலர் மருந்துகளை ஒவ்வொரு இடங்களுக்கும் தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய அடிஷ்னலாக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு வர்றதுனால விஸ்வரூப வெற்றியாளர்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஸ்ரீ அழகர் வாஸ்து அப்படிங்கிற என்னோட டொமைனில் சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருப்பியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்து மிக சிறப்பான ஒரு சேவையை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்குது. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்க. நேயர்கள்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா கேள்வி பேசுறேங்க. நற்பவிமா, நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வீடு கிழப்பாத்து வீடுங்க. நான் ரொம்ப நிலைமை மோசமா இருக்குது, கஷ்டமாவே இருக்குது. என்ன வியாபாரம் பண்ணாலும் கட்டண்டியே போயிட்டு இருக்குது. சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு கிழக்கு 2 பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கு உங்க இடத்துல.
அது தீர்வு அப்படிங்கிறது டைரக்ட் விசிட் தான். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆன்லைனில் வாஸ்து பார்க்கலாம். வாஸ்து எப்போதுமே ஆன்லைனில் ஒரு மேப்பு வச்சு பார்க்கறது முழுக்க முழுக்க தவறான விஷயம். அது வந்து உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் காம்பவுண்டை சுற்றி என்ன இருக்குங்கிறத நேரடியாக வந்தால் தான் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல அதாவது நீங்கள் ஒரு விரக்தி மனநிலையில் தான் இருக்கீங்க. இந்த விரக்தி மனநிலை சரியானால் மட்டும்தான் உங்கள் வீட்டோட வாஸ்துவும் மாறும். அப்போ மலர் மருந்தில் ஜென்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஊரில் உள்ள ஹோமியோ மருந்து கடைகளில் இந்த மருந்து கிடைக்கும். அப்போ இந்த மருந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க. வீட்டில் வந்து தண்ணியில் போட்டு தெளித்து விடுங்க. பில்ஸ் மாதிரி சீனி உருண்டைகள் மாதிரி சின்ன இதில் பாட்டிலில் கொடுப்பாங்க. அதையும் காலையில் 4 மாலையில் 4 சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை மாறும் பொழுது இந்த வாஸ்துவை சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான பொருளாதாரமும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல மாற்றம் கிடைக்கும். மனம்தான் பணம், குணம்தான் பணம். அப்போ உங்கள் குணம் மாறினால், உங்ககிட்ட அதிக கோபம், மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய மனசு, இது எல்லாமே இருக்குது. இந்த குணம் மாறினா உங்கள் வீட்டோட வாஸ்து மாறிடும். உங்கள் வீட்டோட வாஸ்து தான் இந்த குணத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மக்கிட்ட என்ன குணங்கள்லாம் இருக்குது, நம்ம எதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த குணங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் ஒரு வீட்டோட வாஸ்து. அப்போ வாஸ்துவை மாற்றினால் மிகச்சிறப்பான எதிர்காலம், விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு வீடுகள்லையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது ஆண் வீடா பெண் வீடா, அங்கே என்ன வந்து செல்ல பிராணிகளை வளர்த்தலாம், என்ன மரங்களை வைக்கலாம், என்ன செடிகளெல்லாம் எடுத்துடணும், காம்பவுண்டு மேலே என்ன செடிகள்லாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் எடுத்துருங்க. உங்கள் காம்பவுண்ட்லேயோ உங்கள் வடகிழக்குலேயோ ஏதாவது தொட்டிகள் இருந்தால் எடுத்துருங்க. மேடு இருந்துச்சுன்னா மேட்டை கொஞ்சம் பள்ளம் பண்ணி விடுங்க. ஒரு மாற்றம் கிடைக்கும். பிறகு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. உங்களுக்கு உண்டான நிரந்தர தீர்வு எடுத்துக்கங்க. சூப்பரான வாழ்க்கை வாழுங்கள். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. நற்பவி, சொல்லுங்க. 2 பசங்க மேடம் எனக்கு. சரி. ஹலோ, 2 பசங்க மேடம். ஒரு கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து வாசப்படி வச்சு வீடு கட்டணும். சரி. அப்புறம் 2 சைட்ல ஒரு 2 ரூம் போட்டு 2 பசங்களுக்கும் கீழே 1 மேல ஒரு ரூம் போட்டு கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. சரி. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துலயே சின்ன பிள்ளை இறந்துட்டாப்புல. ஆனா ஒரே வருஷத்துலயே 2 கல்யாணமும் பண்ணணும், பாதபூத்தம் பண்ணிக்கிட்டோம். இருக்கட்டுங்கம்மா. அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது 16 திசைகள்னு சொல்றேன். ஒரு திசை வந்து நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்பை தவற வைக்கிற திசை வந்து அதுக்கு உண்டான தவறான அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த தவறையும் கொடுத்துரும். அதனால 2 கல்யாணம் நடந்தது உங்கள் வீட்டோட வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்குங்கிறது சரியாக இருந்ததுனால இந்த 2 வாய்ப்பை 2 கல்யாணத்தை கொடுத்துருச்சு. ஆனால் தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்குங்கிற 45 டிகிரி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே பள்ளங்கள் இருக்கலாம், அங்கே வந்து போர் இருக்கலாம், அங்கே ஒரு கிணறு இருக்கலாம், தெருக்குத்து இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரிழப்பையும் கொடுத்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு ரெமெடி, உங்களோட அடுத்த வம்சம், அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும். அந்த இடத்துல உயிரிழப்புகள் இனிமேல் இருக்கக்கூடாது. மரணம் அப்படிங்கிறது எப்பவுமே இயற்கையாக இருக்கணும். அதாவது பிறப்பு அப்படிங்கிறது இயற்கையாக, அது போல் இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியது, அது இயற்கையாக இருக்கணுங்கிற மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு காசு இல்லை அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லாமல் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்கம்மா. இதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உயிரிழப்பு ஒரு இடத்துல கொடுக்குது அப்படின்னா அது வந்து அடுத்தடுத்து அதே விஷயத்த அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் இறை தேடும் ஒரு வீடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால வந்து ஒரு வீட்டில் ஒரு விஷயம், ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு டேஸ்ட், அந்த வீடு ஒரு ருசி கண்டுருச்சு அப்படின்னா அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அதுக்குண்டான விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கடன் இருக்கா, தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு இழப்பை கொடுத்து கடனை உருவாக்கும். ஒரு கேன்சர் இருக்கா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது என்னதான் நீங்கள் பாருங்கள், நிறைய இடங்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டால் கூட அந்த இடத்துல வந்து அந்த மாறுதலுக்கு வந்துடுது. அதே போல் தான் இறப்பு அப்படிங்கிறதும் 2 கல்யாணங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். வாழ்வியலில் ஒரு இடம் வந்து ஒரு விஷயத்தில் டேஸ்ட்டு பார்த்துருச்சு அப்படின்னா அதற்கு பசிக்கும் போதெல்லாம் அந்த ருசியை தேடும். இந்த புரிதலை கொண்டு வந்துட்டு இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிடுங்க. மகிழ்ச்சியாக இருங்கம்மா. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் சொல்லணும். கேள்வி கேளுங்க, பதில் கிடைக்கும்.
சரிங்கம்மா, வடக்கு பார்த்த வாசப்படிப்பா. சரி, அது வேலை வாய்ப்பு எப்படின்னு கேட்குறேன். வேலை வாய்ப்பு எப்படின்லாம் கேட்கக்கூடாது. வேலை வாய்ப்பு யாருக்கு? இந்த வாசப்படி அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லும் பொழுதே நீங்கள் வடமேற்கு பாதிப்பில் இருக்கீங்க, மன குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 20 நிமிட ப்ரோக்ராம். இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும் கேள்வி. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம ஷார்ப்பாக அடுத்த லெவல் போக முடியும். உங்கள் வீட்டோட என்ட்ரி, உங்கள் வீட்டோட வாசல், தலைவாசல் அப்படிங்கிறதே தவறாக தான் இருக்குது. அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட வாசல் அப்படிங்கிறது தவறாக தான் இருக்கும். நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், புதனில் வச்சுருக்கோம், குருவில் வச்சுருக்கோம், நீங்கள் எத்தனை காரணங்கள் சொன்னாலுமே உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பும் பொழுது உங்கள் வீட்டோட என்ட்ரி, தலைவாசல், ராஜநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக தவறாக இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். வேலை வாய்ப்பு யாருக்கு சொல்லுங்கள்? மகனுக்கு. என் மகனுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த திசையை பார்த்த வீடு உங்களோடது? திசை வந்து வடக்குதேப்பா. சரி, வடக்கு திசையில் உங்களோட வாசல் எங்கே வச்சுருக்கீங்க? வாசல் வந்து முன்னாடி கேட்டு இருக்கும், அதுக்கடுத்து 10 அடிக்கு உள்ள ராஜ நிலம் வச்சிருக்கோம். உங்க வீட்டு நீங்க கேட்டுக்கு முன்னாடி பற்றி சொல்ல வேண்டாம். உங்க வீட்டுல வாசல் வந்து வடக்கு திசை பார்த்த வாசலாக இருந்தால், வடக்கு வந்து நீங்க வந்து வடக்கு பார்த்து நிற்கும் போது உங்களுக்கு இடது கை பக்கம் இருக்கா, வலது கை பக்கம் இருக்கா? வடக்கா? இல்ல, எங்களுக்கு வந்து வடக்கு வந்து எதுக்கத்தே இருக்குமா. சரிங்கம்மா, உங்கள் வீட்டோட வாசல் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. செக் பண்ணி சரி பண்ணுங்கள். நிச்சயமாக மகனுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நற்பவி, நன்றி. ஏன்னா உங்களுக்கு புரியல, சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியல. நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம் மேடம். சரிங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. சொல்லுங்க. நான் ரேவதி பேசுறேம்மா. எங்க வீடு கிழக்கு மேற்குல இருக்குங்கம்மா. சரி. மாடிப்படி வந்து வடக்க இருக்குங்கம்மா. ரொம்ப நாளா ரொம்ப கடன் பிரச்சனை, உடம்பு பிரச்சனையாவே இருக்குமா. சரிம்மா. அம்மா, அதாவது இந்த படிக்கட்டு வடகிழக்குல இருக்கு. வடக்குல இருந்தா அதை இடிச்சு சரி பண்ணினாதான் நிரந்தர தீர்வு. அதுக்கு முன்னாடி இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா நீங்க வந்து ஒரு அழுகையோட வருத்தத்தோட தான் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு உங்களுக்கு இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணி வுட்டில் அதிக செலவு இல்லாமல் ஒரு கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது இப்போ இந்த கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வருமானம் வந்தால் தானே கடனை கட்ட முடியும். அப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டு பிறகு நிரந்தரமாக இந்த படிக்கட்டை இடித்து எடுக்கிறது தான் உங்களுக்கு அடுத்த வாரிசு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த வம்சத்திற்கு ஒரு நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. படிக்கட்டை இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. டைரக்ட் விசிட் வந்துட்டு நேரடியாக உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் அந்த வீட்டோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்வியலை எப்படிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள்கிட்ட உள்ள என்னென்ன குணங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நேரடியான கன்சல்டேஷனில் நிறைய சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய கடன் இருக்குது. அதற்கு காரணம் வீட்டோட வடகிழக்கு சேர்ந்த மாதிரி வடக்கில் உள்ள படிக்கட்டு தான் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு. இதுவே பெரிய விஷயம். இயற்கை வந்து வாஸ்துவோட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு நல்ல மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இருந்தாலுமே கூட அதை சரி செய்யும் பொழுது தான் நமக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒரு உடம்புல ஒரு கட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்டியோட வாழ்கிறது தவறு இல்லைங்களா? அது கூடிய சீக்கிரம் வேறு நிலைக்கு, அடுத்த நிலைக்கு அந்த கட்டி போயிட்டு அது வந்து உயிரிழப்புகளை கொடுக்குற அளவுக்கு வந்துடுது. அதுபோல தான் ஒரு வீட்டில் தவறான அமைப்பில் உள்ள விஷயங்களை மாற்றுவது தான் சிறப்பு. மாற்றுவதற்கு வழி இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து கடந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆய்வுகள், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கிறதுனால சின்ன சின்னதாக டிப்ஸு கொடுத்து அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பிறகு அந்த விஷயத்துலேருந்து ஒரு 180 நாட்களுக்குள்ளே இருப்பியல் கரெக்ஷன் பண்ணி ஒரு 180 நாட்களுக்குள்ளே அந்த விஷயத்துலேருந்து என்ன தடைக்காக நீங்கள் வந்து வாஸ்து பார்க்குறீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிட்டு பிறகு நிரந்தரமாக அந்த வீட்டோட வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறதான் என்னோட பேசிக்கான நான் கன்சல்ட்டிங்லேயும் நான் டிவிலையும் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த படிக்கட்டு பாதிக்காத அளவுக்கு பண்ணுறதும் படிக்கட்டை எடுக்கிறதும் தான் நிரந்தர தீர்வு. அப்போ அதற்குண்டான முயற்சியை எடுங்க. வீட்டை வாஸ்துப்படி மாற்றுங்கம்மா. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலுமே கூட இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரணும், மனசில் நிம்மதி வரணும்,
ஒரு வீட்டுக்குள்ளே எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்கணும்னா பல முறை நான் சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பயன்படுத்தாத பழைய பொருட்களை தேக்கி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நம்ம 90 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத எந்த பொருளையும் நம்ம என்றைக்குமே பயன்படுத்த போகிறதில்ல. அப்போ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தூக்கி வெளியில் போடுங்க. யாருக்காவது கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருங்க. இது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உங்கள் ஒரு பவுலில் தண்ணி, ஒரு பாத்திரத்தில், பவுல்லாம் இதுக்காக போய் வாங்கிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட மாதிரி வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதில் பிங்க் கலர், நல்ல ரோஸ் கலர் பூக்களை போட்டு வைங்க. பிங்க் அப்படிங்கிறது லைட் பிங்க் கிடையாது. இது எல்லா நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ். இன்றைக்கி நல்ல பிங்க் கலர் பூக்களை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி உங்கள் வீட்டோட வரவேற்பறையில், எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வரவேற்பறையில் வைங்க. வடகிழக்காக இருந்தால் வடகிழக்கு ரூமில், வடகிழக்கு அறையில் வடமேற்கில் வைங்க. வடகிழக்குலேயே கொண்டு போய் சின்ன வெயிட்டு கூட வைக்கக்கூடாது, ஒரு முடியோட வெயிட்டு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ இது போல் வைங்க. நீங்கள் அந்த வழியாக போகும்போதும் வரும்போதும் அந்த கலரை நீங்கள் பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, அதில் ஒரு முன்னேற்றம் வரும். ஒரு விஷயம் செய்கிறீங்களா, அதில் ஒரு தடை இருக்கா, தடை நீங்கும். இது எல்லாவற்றுக்கும் இந்த கலர் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது. அந்த விதத்தில் இந்த பவுல் அப்படிங்கிறது உங்கள் கண்களில் அடிக்கடி படும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருங்கம்மா. நம்பிக்கையோடு செய்யுங்க. நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு வாஸ்துப்படி வீட்டை மாற்றுவது தான். அதோடு கூட நேயர்கள், நம்மளோட நேயர்களுக்காக ஒரு நம்பர் 858 858 அப்படிங்கிற இந்த எண்களை 108 முறை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு இந்த நம்பரை எழுதுங்க. நம்பரை எழுதும் போதே ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மனசில் இது எனக்கு நிறைவேறணுங்கிற பிரார்த்தனையோட ஒரு மனசில் ஒரு லேசாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே எந்த விஷயத்துக்காக வேணாலும் இந்த நம்பர் எழுதலாம். 858 108 முறை பிரம்ம முகூர்த்தம், 2 நெய் தீபங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே எழுதணும். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் சொல்லணும். நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும். இது யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு வாய்ப்பு இது. மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி. நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், அதாவது நீங்க சொல்றது இடிக்காமல் உடைக்காமல் அந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இப்போ நேயர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு பேசுறாங்க. எந்த விதத்துல இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நிச்சயமாங்கம்மா. அதாங்கம்மா, நம்ம வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு ஓப்பன் இருக்குது, தேவையில்லாத இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண வேண்டிய இடத்த ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ண வேண்டிய இடத்த க்ளோஸ் பண்ணணும். இது அப்போ அங்கே டிகிரி பார்க்கும் பொழுது தான் 16 திசையில் எது பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம டைரக்ட் விசிட் போகும்போது சொல்கிறத செய்யறாங்க, உடனே ரிசல்ட் கிடைச்சது. அது போலவே அதெல்லாம் எனக்கு செய்யவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்கட்டு வந்துருச்சு அல்லது அந்த இடத்துல ஒரு கட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் எனர்ஜி பார்த்து, எனர்ஜி அதுக்கு உண்டான பொருட்களை வச்சு எனர்ஜி பார்த்து அந்த இடத்துல நீங்கள் தூங்குங்க, சின்னதாக வுட்டில் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி கொடுக்குறேன். வாஸ்து கரெக்ஷன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத விட, அதாவது வாஸ்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத விட வாஸ்து கரெக்ஷன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இறைவன் எனக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா வாஸ்து எல்லாருமே பார்க்கலாம், இந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரோக்ராமாக ஒரு 10 முறை பார்த்தாவே சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்ஷன் எப்படி பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி 180 நாட்களுக்குள்ளே வெளியில் வரணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள். வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறோம், அஸ்ட்ராலஜி செக் பண்ணி கோவிலுக்கு போக சொல்கிறோம், மலர் மருந்துகளை பயன்படுத்துகிறோம், நம்பர் எழுதி கொடுக்குறோம். எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சொல்லி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிலை, அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறத மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உறுதியாக போக முடியும். இதை தான் நம்ம போகிற எல்லா இடங்கள்லையும் சொல்லி கொடுக்குறோம். நிச்சயமாங்க. அதுதான் முக்கியம். அவங்களை அதாவது நம்மளை கன்சல்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா என்ன நிச்சயமாக அவங்க கால் பண்ணி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காங்கம்மா. அருமை மேடம், பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் நானே நேரில் உங்கள் வீட்டோட இருப்பியலை செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி.
யோகி ராம் சூரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.